வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கால் கோச் ஃபேக்ட்ரியிலேருந்து அப்ரண்டிஸ்ஷிப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ் ஐடிஐ கேண்டிடேட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் எத்தனை வேகன்சி இருக்குது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/6/2022 26/7/2022 வரையும் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து யூஆர் ஓபிசி கேட்டகரி மட்டும் பே பண்ணணும். ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிஹெச்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்க யாருனாலும் இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாப் கேட்டகரிக்கான வேகன்சியை மொத்தம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 876 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 276 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சின்னு பார்க்கலாம். கார்பெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 வேகன்சி, எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு 32, ஃபிட்டருக்கு ஒரு 65, மெக்கானிஸ்ட்டுக்கு ஒரு 34, பெயிண்டருக்கு 33, வெல்டருக்கு ஒரு 75. இது கேட்டகரி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்து முடிச்சவங்களுக்கான வேகன்சி இதில் ஒரு 600 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், பெயிண்டர், வெல்டர்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் ஜாப் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐடிஐ முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி 50% மார்க் இருக்கும். ப்ளஸ் ஐடிஐ வந்து ரிலவெண்ட்டான ட்ரேடில் வந்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படித்து முடித்து ஒரு 50% மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2 படித்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் கேட்டகரிக்கு ஃப்ரெஷர் எல்லாமே அப்ளை பண்ண முடியும். இதுக்கான சேலரி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் 10th முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000, 12th முடித்த கேண்டிடேட்டுக்கு 7000, எக்ஸ்ஐடிஐ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கவங்க ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி சேர்ந்தே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஸ்டெப் மூலியமாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பேமெண்ட் யூஆர் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிண்ட் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் த அப்ளிகேஷன் ஸ்டெப் 1 ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இல்லது ஐடிஐ கேண்டிடேட்டான்னு கேட்பாங்க. நான் ஃப்ரெஷர் தான், நான் ஃப்ரெஷருங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேம், என்னோடய பேசிக் டீட்டெயிலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் என்னோடய நேஷ்னாலிட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா யாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு கேட்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ரயில்வேஸ் அந்த சம்மந்தப்பட்ட ஜாப் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் பதில்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசி என்ன கேட்டகரியை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனாக இருந்தீங்கன்னா அது எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூடு ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்கள் டிசியில் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜேபிஜே அல்லது ஜேபிஇஜே ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணால் போதும். 200 to 200 கேபிக்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் அழகாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கேட்பாங்க. உங்களோட பின்கோட், உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இதை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாம் கேட்பாங்க. நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களா இல்லை +2 முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் பாஸ் பண்ண இயர், உங்களோட பர்சன்டேஜ், நீங்கள் என்ன மார்க் எடுத்துக்கிங்க எல்லாமே டீட்டெயிலாக அந்த காலத்தில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஐடி ட்ரேட் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட ஆப்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் டீட்டெயிலாம் கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதை படித்து பார்த்துட்டு டிக் மார்க்கில் டிக் பண்ணிவிட்டு கீழே கிளிக் ஹியர் ஃபார் ஓடிபின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ரெண்டுமே ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபிங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஈஸியாகவே ஆன்லைனில் சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டெப் தான். நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க.
இந்த ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வேன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் தான் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரூ. 100. மற்ற எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரிக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நான் எஸ்சி கேட்டகரியில் அப்ளை பண்ணேன். எனக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை உங்கள் டேட்டா பொறுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களோட நேம் டீட்டெயிலாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ரூ. 100 ஃபீஸ் வந்து நீ ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாகவே பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட்டை ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.